Hello to the people gathered here. I'm so happy to talk about this auspicious lady in this beautiful meet. She was born on 28th September as a blessed daughter of Mr. Santana Krishnan and Mrs. Nirmala Santana Krishnan. She got her graduation in BCom MBA and is working as accountant in private concern. She joined as a JC in 2018 in JCI Tanjore Eves Capital as a VP Management. In 2020 as a treasurer, in 2021 she was a loan president, 2022 as a zone MRF. She was married to R. Rajesh Kannan and blessed with a daughter R. Karunya. She is none other than our dear JC ZDMRF Indu ma'am. I heartily welcome you. Thank you. Now the floor hand over to our guest, Mr. Sindumadi, HGF Indumadi ma'am. Hello. Thank you, Chairman. Thank you. Thank you, Shushna. மேடம் மேடம் போனை கொஞ்சம் ஹரிசான்ல வச்சுங்க, படுக்க வசமா வச்சுங்க. எஸ் ஓகே. வீடியோ கொஞ்சம் சென்டர் பண்ணீங்க. ஓகே ஓகே, பேசுங்க பேசுங்க. Thank you, Chairman. Thank you, Shushna, for my intro. Thank you for your excellent intro. இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் என் மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த இனிமையான நாளில் எங்கள் கிளிய இயக்கத்திற்கும் எனக்கும் நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய இந்த டெட்டா தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் ஃபவுண்டர் கம் பிரசிடென்ட் ரொட்டேரியன் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், ஜெனரல் செக்ரட்டரி JCHGF காந்திலினன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் டெல்டா கூட்டமைப்பு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். இன்று மகளிர் தின உரையை என்னை வழங்க சொல்லி என்னை சீஃப் கெஸ்டாக அழைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த விஷயங்களை ஒன்றிரண்டை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். உடல் உறுதி கொண்ட ஆணை விட மன உறுதி கொண்ட பெண் சிறப்பு மிக்கவள். ஒரு தாயாக, தங்கையாக, மனைவியாக, மகளாக நம் உறவின் அனைத்து பகுதியிலும் நிறைந்திருப்பவர்கள் பெண்கள். நம்ம டெய்லி நம்ம பார்க்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம எவ்வளவோ தோல்விகளை கண்டு நிறைய பெண்கள் எவ்வளவோ தோல்விகளை அனுபவிச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு இன்னைக்கு அதை வெற்றியாக்கி நிறைய இடத்துல அவங்க முன்னிலை வகித்து பல பேர் மத்தியில அவங்க இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதை நம்ம டெய்லி டே டு டே நம்ம லைஃப்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்க பெண்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு ஒரு நல்ல இன்னும் அவங்க நல்ல ஒரு ஃபியூச்சர்ல வரணும் அப்படிங்கிறதையும் நான் இது பண்ணிக்கிறேன். இது இந்த நம்மளோட இந்த ஆண்களுக்கு பெண் நிகராக வரணும் அப்படிங்கறத பிரெஞ்சு புரட்சியின் போதே பெண்கள் ஆண்களுக்கு சமமாக சுதந்திரம் வேணும், சம உரிமை வேணும் அப்படின்னு ஒரு போராட்டத்துல இறங்குனாங்க. அந்த போராட்டத்துல இறங்கி இன்னைக்கு நாம அதுல எப்படியும் ஒரு 80 to 90% நம்ம வெற்றி பெற்றுட்டோம். அதோட வெற்றியின் அடிப்படை தான் இன்றைக்கு நம்ம இன்னைக்கு சர்வதேச பெண்கள் தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு புறம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கு. அதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு எவ்வளவோ மனசு வருத்தம் இருக்கு. எப்ப நம்ம டிவியிலயோ இல்ல ஒரு நியூஸ் பேப்பர்லயோ பார்த்தோம்னா சின்ன சின்ன பசங்கள் பாலியல் வன்முறைகளுக்கு ஆள்படுத்தப்படுகிறார்கள். அதை நினைக்கும் போது நமக்கு இன்னும் நம்மளுக்கு இந்த இந்த தேவை நம்ம கொண்டாடுறது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது. இருந்தாலும் ஒரு பக்கம் என்னன்னா, பெண்கள் பல துறைகள்ல சாதனை புரிஞ்சு கொண்டுதான் இருக்காங்க. ஒரு பெண் ஜனாதிபதி ஆகட்டும், பெண் முதலமைச்சர் ஆகட்டும், இப்ப கூட மேயரா ஒரு 5 to 6 பெண்கள் மேயரா பதவியேற்று இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப நம்ம ஜோன் 23லயே இந்த வருஷம் நிறைய ஜோன் டைரக்டர் லேடிஸ் ஒரு 6 to 7 பேர் இருக்கும். இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம JCI இந்தியாவே இந்த தடவை லேடி JCs நிறைய பேர் வரணும், நிறைய லேடி லாம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம JCI இந்தியாவே இந்த தடவை நமக்கு நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷமா இருந்தாலும், ஆனா நமக்கு தினம் தினம் நடக்கும் வன்முறைகளையும் அந்த விஷயங்களை நினைக்கும் போது நம்ம இன்னைக்கு கொண்டாடுற டே நமக்கு நம்ம கொண்டாட கரெக்ட் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு. உங்களுக்கும் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கரெக்ட் தான் நினைக்கிறேன் நானு. ஆனா இதெல்லாம் நம்ம இன்னும் நம்ம கரெக்ட் பண்ணி நல்லா அதாவது பெண்கள்னா
ஒரு கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். ஏன்னா சின்ன பசங்களை நம்ம செய்யறது வந்து இன்னும் நமக்கு வந்து ரொம்ப வந்து அதை வந்து நமக்கு வந்து டாலரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு இப்ப போயிட்டு இருக்கு. அதனால ஏன்னா பசங்களை நம்ம வந்து என்ன எல்லார் வீட்லயும் நம்மளும் பொம்பளை பசங்க வச்சிருக்கோம். ஒரு பிள்ளைங்களை நம்ம வெளியில அனுப்பவே நமக்கு அவ்வளவு பயமா இருக்கு. இருந்தாலும் அதுலயும் நம்மள வந்து வெற்றி நடை போட்டு பெண்கள் வந்து கொண்டுதான் இருக்காங்க. சோ மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்துவிடல் வேண்டும் அப்படின்னு ஒரு கோட்ஸ் இருக்கு, கவிமணியோட கோட்ஸ். நம்ம பெண்களா பிறந்ததுக்கே நம்ம வந்து முதல்ல வந்து ஹாப்பியா நம்ம ஃபீல் பண்ணணும். அதனால எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்பு வழங்கிய டெல்டா தொழில்நுட்ப கூட்டமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ இந்து மேம். ரொம்ப நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. இப்ப உணவே நடைமுறையில இருக்கிறதையும் நல்லா தெளிவாவே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஒரு இனிய பணிக்காக சுபா அவர்களை அழைக்கின்றேன். Thank you, ma'am. Good evening to all. I'm very happy to introduce a great personality. He is an information technology professional with 20 years of cross-cultural work experience in the areas of project management, system design and implementation, database management, business process re-engineering, and resource management. He had 7 years of experience in post-conflict country in challenging environment with major stakeholders like UNDP, World Bank, and USAID, and did major achievements. He is an effective communicator with exceptional analytical, technical, and relationship management skills, with the ability to relate to people at any level of business and management, and significant experience of working with steering committees and other project managers. He is a certified national trainer, JCA India, BNI, and NLP certified practitioner. He had so many positions like President of Rotary Club of Erode in the year 2016, President of JCA Erode Dynamic in the year 2019, National Trainer JCA India 2018, BNI Trainer 2019, a business trainer for EDISSIA since 2019, a member of Institution Innovation Council of KSR Institute of Engineering and Technology. He is none other than our beloved K.Karikolraj, Managing Director, ABC Infomedia Private Limited. I welcome you, sir. Thank you for the opportunity. தேங்க்யூ சுபா. ரொம்ப நல்லா வாசிச்சீங்க. சாரோட இன்ட்ரடக்ஷன் ரொம்ப நல்லா சொன்னீங்க. Now the floor hand over to our pilot faculty. Good evening, all. Am I audible to all? Yes, sir. Audible. Yes, sir. Yes, sir. First of all, thank you so much, Subha, for an excellent introduction. பொதுவாகவே என் பேர் வந்து தப்பா தான் படிப்பாங்க எல்லா இடத்துலையும். பட் யூ ஆர் ஃபென்டாஸ்டிக், யூனோ. சீம்லெஸ்ஸா இருந்தது, ஒரு அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஐ விஷ் ஐ குட் ஹவ் இன்வைட்டட் மை வைஃப் ஹியர் டு ஹியர் திஸ் இன்ட்ரடக்ஷன், பட் ஓகே. Thank you so much for the introduction, and I thank Ilangovan sir. This is the first time I'm meeting him in Zoom on a face-to-face conversation. Clubhouse-la nariya meet pannirupom, Clubhouse-la nariya pesirupom, but other than that, this is the first training, and I'm so very happy to be part among the JCs after a very long time. Kadasiya eppa ID program eduthu enake theriyala, and then interestingly Gandhi sir இன்னைக்கு எனக்கு invitation அனுப்பும்போது தான் தெரியுது it is a JCI involved activity. It's a very happy moment, and I'm happy to see a lot of JC faces here. And இன்னைக்கு டாபிக் வந்து எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணியிருப்பாங்க. நான் டாபிக் போறதுக்கு முன்னாடி I just want to understand from the chair, துர்கா மேம் எத்தனை மணிக்கு இதை முடிக்கணும்? ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்லை, எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். So எத்தனை மணி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா I will align myself according to the timing. 8:20 வரைக்கும் எடுத்துக்கலாம். 8:20 வரைக்கும். ஓகே. So approximately ஒரு 40 minutes நம்ம ரைட் சார். அப்படி உங்க கண்டென்ட் வந்து முன்ன பின்ன இருக்குன்னா நீங்க எடுத்துக்கலாம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். இல்ல, I will give more room for FAQ. நான் வந்து we are not going to have a lecture here, we are going to have a training type of session here. Okay sir. So we will have more interaction. So அதனால we want people to interact.
அப்போ நீங்க So, அதனால இப்போ 8:30 நீங்க வந்து வரைக்கும் இன்ட்ராக்ஷனோட சேர்த்து தான் நாங்க வந்து 8:30 வரைக்கும் வச்சிருப்போம். நீங்க no 8:30 problem. வரைக்கும் நீங்க இன்ட்ராக்ஷனோட சேர்த்து நான் 8:23 I will close it. Not an issue. Okay. Thank you all. Thank you so much. So, இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் வந்து you are into business? பிசினஸ்ல நான் இருக்கேன் அப்படின்னாக்க யூ கேன் டைப் இன் தி சாட் பாக்ஸ் அஸ் ஐ அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் இன் பிசினஸ் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். யூ ஆர் இன் டு பிசினஸ், யூ ஆர் அன் ஆண்டர்பிரினர் ஆர் யூ ஆர் ரன்னிங் எ பிசினஸ் ஆர் யூ ஆர் யூனோ சம்ஹவ் யூ ஆர் இன் டு பிசினஸ் அப்படின்றது. ஓகே, இளங்கோவன் சார் டைப் பண்ணியிருக்காரு ஐன்னு, சௌதமா, முகில், சுரேஷ். ஓகே, சோ மத்தவங்க எல்லாம் ஒரு 16 பேர் இருக்கும். சார் விவசாயம் சார், நாங்க விவசாயம் அறுவடை முடிச்ச விவசாயம், அதுவும் பிசினஸ் தான், தப்பு இல்ல. விவசாயம் தான் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க, விவசாயம் அதுவும் ஒரு பிசினஸ் தான். ஓகே, கிரேட், சூப்பருங்க. சோ நாம வந்து நிறைய ட்ரைனிங்ல வந்து நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, நிறைய வந்து பிசினஸ் சக்சஸ் மந்த்ராஸ், லைஃப் ஆஃப்டர் கோவிட் அப்படின்னு நிறைய ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. கோவிட் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வந்த போது என்ன ட்ரைனிங் நிறைய இடத்துல எடுத்தாங்க, எஸ்பெஷலி நம்ம ஜேசிஸ்ல. லைஃப் ஆஃப்டர் கோவிட், நியூ நார்மல், இப்படி எல்லாம் நிறைய ட்ரைனிங்ஸ் நிறைய எடுத்தாங்க. பட் அப்பெல்லாம் நம்ம ட்ரெயினர்ஸ்க்கு ஒரு விஷயம் என்ன நம்மளுக்கு புரியல அப்படின்னாக்க, கோவிடுக்கு அப்புறம் என்ன அப்படின்னாக்க, லாக்டவுன் 1க்கு அப்புறம் என்னன்னாக்க லாக்டவுன் 2 அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அது தெரியாம நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஆஃப்டர் லாக்டவுன் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டோம். பட் தென் சர்ப்ரைசிங்லி லாக்டவுன் 2க்கு அப்புறம் நியூ நார்மல் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சு இப்ப அடுத்து லாக்டவுன் 3 பத்தி பேசிட்டு. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க, நம்ம சக்சஸ் பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னாக்க, சக்சஸ் இஸ் அன்பிரெடிக்டபிள். சக்சஸை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நமக்கு எப்ப சக்சஸ் கிடைக்கும், எப்ப நம்ம அதை அச்சீவ் பண்ணுவோம், இல்ல அச்சீவ் பண்ணுவோமா அச்சீவ் பண்ண மாட்டோமா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி ஹைலி அன்பிரெடிக்டபிள் என்விரான்மெண்ட் when it comes to success. பட் ஃபெயிலியரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதெல்லாம் செஞ்சா ஃபெயில் ஆகும்ன்றத 100% எழுதி நம்மளால காட்ட முடியும், கேரண்டி. இதை நீங்க செய்யுங்க, கண்டிப்பா ஃபெயில் ஆகுங்க. இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, நம்ம ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னாக்க, எதுவுமே செய்யாம இருக்க ரொம்ப பிடிக்கும். Do you all agree with me? If you all agree with me, type yes. By பேசிக்கா நமக்கு என்னவா இருக்க பிடிக்கும் அப்படின்னாக்க, நம்ம வந்து ஹாப்பியா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும். we need to be happy. கம்மியான வேலை பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ஏர்ன் பண்ணணும், நிறைய சொத்து வாங்கணும், கம்மியான உழைப்பு கொடுக்கணும். அப்பனா we are happy. ஏன் வந்து அவ்வளோ பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னாக்க, கவர்மெண்ட்டை காப்பாத்துறதுக்கா கிடையாது. அந்த ஒரு தடவை உழைப்பு போட்டா போதும், அடுத்து வாழ்நாள் பூரா என்ன பண்ண தேவையில்லை, உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அப்டேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஒரு ரூல் கொண்டு வர்றாங்கன்னு வைங்களேன், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து 6 மாசத்துக்கு ஒருக்க ஃபிட்னஸ் டெஸ்ட் கிளியர் பண்ணாதான் போலீஸா கண்டினியூ பண்ண முடியும். How many of us will be interested to even apply for that? ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் they have to write an exam to make sure they are up to date. How many of us will be interested? So by default நம்ம ஹியூமன் டிசைன் என்ன அப்படின்னாக்க, we love happiness. ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, ஏதாவது கம்மியா செய்யணும், இல்ல முடிஞ்ச வரை செய்யாம இருக்கிறது ஹாப்பினஸ். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னாக்க, நம்ம எதெல்லாம் செய்யாம இருக்கணும் அப்படிங்கறத கத்துக்க போறோம். so that you can happily do that. நீங்க ரொம்ப ஸ்டெயின் பண்ணி பண்ண தேவையில்லை. அதனாலதான் நான் இந்த டாபிக்கை வச்சப்போ நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க, ஏன் இவ்வளவு ஒரு நெகட்டிவ் டாபிக் பேசுறீங்க அப்படின்னு. நீங்க நெகட்டிவ் பேசினாதான் நம்ம பாசிட்டிவ்க்கு மாற முடியும். நம்ம பாசிட்டிவாவே பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவ்க்குள்ள என்டர் ஆயிட்டு. நீங்க நெகட்டிவ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க, யூ வில் பி வெரி அலர்ட், யூ வில் பி விஜிலண்ட், யூ வில் நோ வாட் நாட் டு டூ, யூ நோ எக்ஸாக்ட்லி வாட் யூ ஷுட் அவாய்ட் இன் பிசினஸ். இன்னைக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் கண்டென்ட் தர்றதுக்கு நிறைய இருக்கு. வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் டோனி ராபின்ஸ்ல இருந்து, ராபின் சர்மால இருந்து ஏகப்பட்ட பேர் எல்லாருமே உங்களை என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, பாசிட்டிவ் 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 பாசிட்டிவா மாறிடுமா நம்ம. ஆனா எவ்வளவு ட்ரெயினர்ஸ் உங்களுக்கு நெகட்டிவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க.
இதெல்லாம் செஞ்சா கேரண்டியா ஃபெயிலியர் ஆயிடுவீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரை யாரும் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. ஏன் முக்கியமா நம்ம நெகட்டிவ் கண்டென்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னாக்க, because then you know the value of what positive is like. Then you will understand that you should not even think about doing this. So business success mantra நம்ம நிறைய படிச்சிருக்கோம். என் பின்னாடி இருக்கிற புக்ஸ் எல்லாம் ஆக்சுவலா சில பேர் கேட்பாங்க, இது என்ன விர்ச்சுவல் பேக்ரவுண்டா அப்படின்னு கேட்பாங்க. சத்தியமா கிடையாது. இதெல்லாம் நான் வந்து வெரி ஆஃபன் ரெஃபர் பண்ற புக்ஸ். தே ஆர் ஆல் பிசிக்கல் புக்ஸ். இப்போ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னாக்க, they focus only on the positive aspect. They want you to be brilliant. They want you to be successful. They want you to be systematic. They want you to be excellent. They want you to be excelling. They want you to perform 10x rule nu onnu irukku, tools of titans nu onnu irukku. You name a topic, there is a book for it. But the challenge enna theriyuma nammalukku, we need a good experience. And what is experience? Experience means failure. Failure will give you experience, not the teaching, not the reading, not the training. Not just a training will give you experience. Up in the experience நம்ம பண்றதுக்கு today we are going to see 10 mantras, only 10 points. ரொம்ப எல்லாம் கிடையாதுங்க, 10 விஷயம் பிசினஸ்ல நாம என்னெல்லாம் பண்ணா கண்டிப்பா ஃபெயில் ஆகும். ஃபெயிலியர் இஸ் கேரண்டி. இதெல்லாம் நீங்க பண்ணீங்க, இந்த 10 விஷயத்த நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபெயில் ஆகும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த 10 விஷயத்த நீங்க நல்லா ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் இந்த 10 விஷயத்த டச் பண்ற மாதிரி உங்களுக்கு சிச்சுவேஷன் வருதோ அதை நீங்க அவாய்ட் பண்ணணும். இவ்வளவுதான். நம்ம எப்பவுமே நெகட்டிவா ஒரு விஷயம் பண்றது வந்து ரொம்ப ஈஸி, பாசிட்டிவா ஒரு விஷயம் பண்றதுதான் ரொம்ப சேலஞ்சிங். சோ இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ள போக போறோம். சோ லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன். So this is today's topic. Is my screen visible to all? Yes sir, visible irukku. Okay, perfect. So throughout this session வந்து இப்ப business failure mantras, நீங்க வந்து இந்த இமேஜே வந்து இது செல்ஃப் டிஸ்கிரிப்டிவ். இந்த இமேஜே உங்களுக்கு நிறைய மெசேஜ் சொல்லும். நம்ம நிறைய டைம் யோசிப்போம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம், நம்ம ட்ரைனிங் அட்டென்ட் பண்றோம், நம்ம ட்ரைனிங்ல சொன்ன மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எல்லா விஷயமே பண்றோம். ஆனா எப்பவுமே நம்மளால ஏன் கோலை ஹிட் பண்ண முடியல? why am I not able to reach my target அப்படின்னு நம்ம நிறைய தடவை நம்ம பிசினஸ்ல வந்து நம்ம யோசிச்சிருக்கோம். நிறைய தடவை யோசிக்கும் போது நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சில நேரம் ஓவர்லுக் பண்றோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் தான் பூதாகரமா வெடிச்சு ஒரு பெரிய ஒரு சேஞ்சை உருவாக்கும் நம்மளுடைய பிசினஸ். சோ அப்படி என்னென்ன விஷயங்கள், அந்த 10 மந்த்ராஸ் என்னென்ன அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 10ல நம்மளுக்கு ஃபர்ஸ்டா வரப்போறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இது ஒரு பெரிய மிகப்பெரிய வியாதி. எவ்ரி பிசினஸ்மேன் நீங்க ஒரு ஜாப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் சரி, இல்ல உங்களுடைய பிசினஸ்ல இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்தாலும் சரி, தி ஃபர்ஸ்ட் மந்த்ரா இஸ் சேஞ்சிங் யுவர் கோல்ஸ் வெரி ஆஃபன். ஏன் நம்ம வந்து ஒரு கோல் செட் பண்றோம்? இப்போ ஒரு பிசினஸ், சில பேர் வந்து பிசினஸையே மாத்திடுவோம். நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், ஒரு பிசினஸ்ல வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணிருக்கேன், இல்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணிருக்கேன். இந்த பிசினஸ் வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன், இதை ஆரம்பிச்சாச்சு, இதை ஆரம்பிச்சு பிசினஸ் நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் மந்த் ரிசல்ட் இல்ல, செகண்ட் மந்த் ரிசல்ட் இல்ல, தேர்ட் மந்த் ரிசல்ட் இல்ல, ஃபோர்த் மந்த் ரிசல்ட் இல்ல, ஃபிஃப்த் மந்த் ரிசல்ட் இல்ல, சிக்ஸ்த் மந்த் ரிசல்ட் இல்ல, செவன்த் மந்த் நான் என்ன பண்றேன், வேற பிசினஸே மாத்திடுறேன். I change my business completely. I change my entire goal. எத்தனை தடவை நம்ம இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கோம்? இல்ல எத்தனை தடவை நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? See, basically one thing we need to understand as a businessman, businesses take time to make profit. We have to understand that. Because you have created a business, it doesn't mean that it will make profit from day one. 1ஆம் தேதியில இருந்தே வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாக்க, there are 2 types of business in major கேட்டகரியில நம்ம பிரிக்கணும் அப்படின்னாக்க, நீங்க எதர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி,
டொமஸ்டிக் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி, ஆன் தி வைடர் ஆஸ்பெக்ட் there are two types of business. ஒன்னு tangible business, இன்னொன்னு intangible business. tangible business அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நீங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸை பார்க்க முடியும், கண்ணால கையில ஃபீல் பண்ணி பார்க்க முடியும், அதுக்கு ஒரு ரேட், ஒரு நாமினலான ரேட் நீங்க பிக்ஸ் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் இல்ல ஒரு லேப்டாப் அப்படின்னாக்க ஒரு 10 ஷோரூம் விசாரிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு 1000 ரூபாய் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். திஸ் இஸ் டான்ஜிபிள் பிசினஸ். டான்ஜிபிள் பிசினஸ் பொறுத்தவரை உங்களுடைய பிசினஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெரி ஏர்லி ஸ்டேஜ்லயே பிசினஸ் நடந்து நீங்க ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதுல ப்ராஃபிட் வேணா கம்மியா இருக்கலாம், பட் பிசினஸ் ரோல் ஆக ஆரம்பிச்சு someone will start buying something from you. அதனாலதான் நீங்க எந்த நெட்வொர்க் ஏஜென்சில பார்த்தாலும் யாருக்கு பிசினஸ் உடனே நடக்கும் அப்படின்னாக்க, நான் இந்த ஹோம் கிளீனிங் லிக்விட் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல ஹோம் மேடு மசாலா பண்ணிட்டு இருக்கேன், இல்ல ஒரு மெஷின் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ப்ராடக்ட் நான் வித்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இமீடியட்டா பிசினஸ் நடக்கும். ஏன்னா அது என் கண்ணால பார்க்க முடியுது, என் கையால உணர முடியுது, அதை நான் வந்து ஒரு ட்ரையல் கூட எடுத்து பார்க்க முடியுது, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியுது அந்த ப்ராடக்ட்டை. ஐ கேன் ஜட்ஜ் திஸ் ப்ராடக்ட் வெரி ஈஸிலி. ஆனா இப்போ ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கோங்களேன். இப்ப எங்களோட பிசினஸ் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். என்னுடைய காம்படிட்டரும் நானும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க அப்ளை பண்ணியிருந்தோம். பிரைஸ் டிஃபரன்ஸ் எங்களோட இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெருசா இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். என்னுடைய காம்படிட்டர் வந்து ஒரு 75,000 கோட் பண்ணியிருந்தாங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. அது எந்த ப்ராஜெக்ட் அப்படின்னாக்க, அந்த 75,000க்கு அவங்க கோட் பண்ணியிருந்த அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எங்க கம்பெனி கோட் பண்ணியிருந்தது 18 லட்சம். 18 lakhs நாங்க கோட் பண்ணியிருந்தோம். எங்க காம்படிட்டர் 75,000 கோட் பண்ணிருக்காங்க. யூ கான்ட் ஈவன் கம்பேர் தி பிரைசஸ். இதுல இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? அந்த சாஃப்ட்வேரை நீங்க கண்ணால பார்க்க முடியாது, கையால உணர முடியாது. இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஒரு ஆட்டோ லெவல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ராஜெக்ட் முடிக்கும் போது அது ஒரு ஏரோப்ளேன் லெவல்ல வந்து நிற்கும். we don't know, the client don't know what the output will be. சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் பண்றீங்க, இல்ல ஒரு இன்சூரன்ஸ் பிசினஸ் பண்றீங்க, we don't know what the outcome will be. we cannot show இதுதான் என்னுடைய ப்ராடக்ட் அப்படின்னு அந்த ப்ராடக்ட் ரெடி ஆகுறது வரை we cannot show to the customer. இங்க டிசைட் பண்ணிட்டு தான் ப்ராடக்டே ரெடி ஆகும். வேறஸ் இன் டான்ஜிபிள் பிசினஸ்ல ப்ராடக்ட கையில பார்த்துட்டு தான் அவங்க டிசைடே பண்ணுவாங்க. மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ ஒரு ஜெனரலா நீங்க ஒரு டான்ஜிபிள் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பிசினஸ் வந்து சில வாரங்கள்ல இருந்தே பிசினஸ் வர ஆரம்பிச்சு. இன்டான்ஜிபிள் பிசினஸ் பொறுத்தவரை சில நேரம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிசினஸ் கிடைக்கிறதுக்கு 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். சில நேரம் ஃபர்ஸ்ட் பிசினஸ் கிடைக்கிறதுக்கு 5 வருஷம் ஆன பிசினஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப அந்த 5 வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, யூ நீட் டு ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் ஸ்டிக் டு யுவர் ஒர்க், stick to the process towards achieving your goal instead of changing your goals very often. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஆண்டர்பிரினரா வந்து நீங்க எவ்ரிடே மார்னிங் வந்து இன்னையில இருந்து நம்மளுடைய கோல் வேற அப்படின்னு உங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்க they will go mad. என்ன எவ்ரிடே மார்னிங் வந்து இவர் ஒரு புது கோல் சொல்றாரு, எவ்ரிடே மார்னிங் இவர் ஒரு புது விஷயத்த வந்து கொண்டு வர்றாரு, இதுவரை நம்ம டீம் ட்ரைனிங் எல்லாம் வந்து நம்ம வேற கோல் தானே எடுத்தோம், இன்னைக்கு காலையில இருந்து என்ன டோட்டலா வேற சொல்றாரு அப்படின்னு they will also get confused. So this is mantra number 1. Changing your goals very often can lead to failure of your business. You keep changing your goals every day, easily you will lead towards failure. ஒவ்வொரு பிசினஸ்லயும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, பிரைசிங் ஃபார் மை ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எந்த இடத்துல நம்ம ஃபெயில் ஆகுறோம் அப்படின்னாக்க, நாம எப்படி பிரைசிங் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து 2-3 காலேஜஸோட இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் அட்வைசரா இருக்கேன். எக்ஸலண்டான ஐடியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க நிறைய ஃபண்டாஸ்டிக்கான ஐடியா கிரியேட் பண்ணிட்டோம் சார், நாங்க ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிட்டோம், எல்லாமே சொல்லுவாங்க. சூப்பர், எல்லாமே கிரியேட் பண்ணிட்டீங்க, ரைட்டு, இதோட விலை என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னாக்க தெரியல, பிக்ஸ் பண்ணலாம், பார்க்கலாம், மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்குன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிக்ஸ் பண்ணலாம் சார். தட் இஸ் தி பிக்கஸ்ட் மிஸ்டேக் we do in our business. தி பிக்கஸ்ட் மிஸ்டேக்.
என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் கம்பெனி வச்சிருக்கேன், நான் ஸ்டாஃபுக்கு சம்பளம் தர்றேன், நான் என்னுடைய ஆபீஸ ரன் பண்றேன், என்னுடைய ஆபீஸ்க்கு பண்ற செலவு எல்லாமே நான் பண்றேன். நான் செஞ்ச ஒரு பொருளுக்கு பிரைஸ பிக்ஸ் பண்றது யாரு அப்படின்னா மார்க்கெட். இந்த இடத்துல பிரைஸ் யாரு தான் பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்க நான் தான் பிக்ஸ் பண்ணணும். இஃப் யூ ஆர் ஏபிள் டு பிக்ஸ் யுவர் பிரைஸ், யூ சேவ் யுவர் பிசினஸ். இஃப் யூ ஆர் பிக்சிங் யுவர் பிரைஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட், the business will definitely fail at some point. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். இப்போ இந்த மார்க்கெட்ல வந்து நிறைய அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இருக்கு. பை டிஃபால்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க டேலி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. டேலியோட சாஃப்ட்வேரோட ஒரு சிங்கிள் யூசர் லைசன்ஸ் பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய். யாருனாலும் வாங்கிக்கலாம், யாருனாலும் யூஸ் பண்ணலாம் இன்சைட் இந்தியா. அவுட் சைட் இந்தியா பாத்தீங்கன்னா குவிக் புக்ஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இதுல நிறைய பேக்கேஜஸ் ரெடி டு கோ சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் லீடர்ஸ் இவங்க தான். மார்க்கெட் லீடர்ஸ் இவங்க தான். இப்ப டேலி வந்து 18,000 ரூபாய்க்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஒரு மெஷரிங் ஸ்கேலா வச்சுக்கிட்டு நான் என்னுடைய கம்பெனி ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது 18,000 ரூபாய்க்கு மேல போயிடக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் ரேட் வந்து 18,000 ரூபாய் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னு. அப்ப இங்க சேலஞ்ச் என்ன தெரியுமா? இப்ப டேலி வந்து எவ்வளவு சேல்ஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது, டேலியோட சைஸ் என்னன்னு தெரியாது. பட் ஐ எம் அ ஸ்டார்டிங் கம்பெனி, ஐ எம் அ ஸ்மால் கம்பெனி. I don't have big market. I don't have millions of customers. அப்போ நான் எதை வச்சுதான் பிரைசிங் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த ப்ராஜெக்ட பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்திருக்கு, எவ்வளவு பேரை நான் என்கேஜ் பண்ணிருக்கேன், அவங்களுக்கு நான் எவ்வளவு சம்பளம் கொடுத்திருக்கேன், அவங்க என்னுடைய ஃபெசிலிட்டிஸை எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த ரிசோர்சஸ்க்கெல்லாம் எவ்வளவு காஸ்ட் ஆகுது, என்னோட இபி பில்ல இருந்து, மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி பில்டிங்ல இருந்து, அந்த ஸ்டாஃப்க்கு கொடுத்த சேலரியில இருந்து, இது எல்லாத்தையும் நான் கால்குலேட் பண்ணி தான் I have to design the cost of my product. இத டிசைட் பண்ணாம, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் நான் டிசைட் பண்ணாம, மார்க்கெட்ல இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் நான் டிசைட் பண்ணி என்னுடைய பிரைசிங்க நான் செட் பண்ணேன் அப்படின்னாக்க I will definitely make loss. நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி எங்களுடைய காம்படிட்டர் 75,000 ரூபாய்க்கு ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால நான் 70,000 ரூபாய்க்கு கொடுக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னாக்க I would have made tremendous loss. Imagine we closed, we got that order for 18 lakh rupees. 75,000 ரூபாய்க்கு ஆர்டர் கிடைக்கல, 18 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் கிடைச்சது. And of course we made a profit in that. If you are not making profit, then don't do business. நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னாக்க அந்த டிரான்சாக்ஷன்ல you must make profit. Don't do a transaction for namesake. நேம்சேக் நான் பண்றேன் சார், அவருக்கு வந்து இப்போ ஃப்ரீயா பண்ணி கொடுத்தோம்னா ஃபியூச்சர்ல வந்து அவர் நிறைய ரெஃபர் கொடுப்பாரு, சத்தியமா தரமாட்டாரு. இப்பவே கொடுக்காதவரு ஃபியூச்சர்ல சத்தியமா தரமாட்டாரு. மார்க் திஸ் வேர்ட்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க இந்த ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒன்னும் அவங்க பண்ண மாட்டாங்க, சத்தியமா அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஒன்லி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னாக்க உங்ககிட்ட இந்த வேலையை இப்போ வாங்கணும் கையில இருந்து, அவ்வளவுதான். So if at all you are fixing the price, do not fix based on the market. Market பேஸ் பண்ணி நீங்க பிரைசிங் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுடைய பிசினஸ் ஃபெயிலியர் தான், டவுட்டே கிடையாது. மந்த்ரா நம்பர் 3. சோ இந்த பிசினஸ் மந்த்ரா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டீம் 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 ஒரு டீம் இருக்கணும். ஒரு பிசினஸ் மேனுக்கும் ஆண்டர்பிரனருக்கும், இல்ல ஒரு பிசினஸ் மேனுக்கும் ஒரு சோலோபிரனருக்கும், ஒரு பிசினஸ் மேனுக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னாக்க, நானே வந்து போய் கடையை திறந்து நானே எல்லா வேலையும் செஞ்சு நானே திருப்பி ஷட்டரை சாத்திட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னாக்கா ஐ எம் செல்ஃப் எம்ப்ளாய்டு. அது இப்போ இன்னும் கொஞ்சம் டீசெண்டா சோலோபிரனர் அப்படின்றோம். பட் இஃப் ஐ எம் அ பிசினஸ் மேன் அப்படின்னாக்க நான் என்னென்னலாம் வேலை செய்ய வேணுமோ அதை வந்து ஐ மேக் மை டீம் டு டூ. ஐ ஹாவ் தி அத்தாரிட்டி டு டெலிகேட் டு பீப்புள். அந்த வேலையெல்லாம் ஒரு டீம் செய்யறாங்க, நான் எப்படி செய்யணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்க மை பிசினஸ் வில் ஃபிளரிஷ். அப்போ பிசினஸ் எங்க ஃபீல் ஆகும் அப்படின்னாக்க when you have a strong team which is incompetent. இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க அவங்க என்ன செய்யணுமோ அந்த வேலையில் அவர்கள் திறமையற்றவர்களாக இருந்தால் அந்த பிசினஸ் ஃபெயில் ஆகிறது கேரண்டி. திறமையற்ற ஒரு டீமை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னாக்க, நிறைய கம்பெனிஸ்ல ஏன் திறமையற்ற டீம் வச்சிருக்காங்க அப்படின்னாக்க அவங்க எப்பவுமே வந்து எஸ் சார் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் கேட்கணும்னு விரும்புறாங்க.
எப்பவுமே உங்க டீம் வந்து உங்களுக்கு எஸ் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க you have a problem in your team. Your team is simply trying to make you happy. Your team is simply trying to give an excuse or simply trying to make you feel comfortable, not to actually get the job done. அப்போ இன்காம்பிடென்ட் டீம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னாக்கா அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்க இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதை நீங்க இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்க தி மோர் யூ ஸ்ட்ரென்தன் யுவர் இன்காம்பிடென்ட் டீம், யுவர் ஃபெயிலியர் இஸ் guaranteed. This is all about mantra number 3. And the fourth thing நம்ம என்னன்னா, நம்ம சிங்கிளான பிசினஸ் தானே, நம்ம ஒரு பர்சன் தானே இந்த பிசினஸ் ரன் பண்றோம். இதுல என்ன சிஸ்டம் தேவை, இதுல என்ன சிஸ்டம் நான் ஃபாலோ பண்ணணும். நாங்க இருக்கிறதே 4 பேர் தான். 4 பேருக்குள்ள என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும், என்ன கமாண்ட் லைன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்க இந்த கமாண்ட் லைனோ இல்ல சிஸ்டமோ நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் you will be able to understand the process first. Your employees will be able to understand the process. உங்க ஆபீஸ்க்கு வந்து ஒரு கஸ்டமர் ஃபோன் கால் வந்தது அப்படின்னாக்கா அதை யார் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல டவுட்டே இருக்கக்கூடாது. அந்த ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல டவுட்டே இருக்கக்கூடாது. யார் இன்வாய்ஸ் அனுப்பணுங்கிறதுல டவுட் இருக்கக்கூடாது. யார் ஃபாலோ பண்ணணுங்கிறதுல டவுட் இருக்கக்கூடாது. யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல டவுட் இருக்கக்கூடாது. இது நடுவுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாக்க we have a problem, or people don't understand what you are expecting out of them. For example, இந்த சினாரியோ யோசிச்சு பாருங்க. ஒரு என்கொயரி வந்து வருது, இந்த என்கொயரிக்கு யாருனாலும் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னாக்க யாருனாலும் என்ன ஆன்சர் பண்ணுவாங்க, எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க, who is reporting to who. அப்போ நான் வந்து ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தி கம்பெனியா இருக்கேன் அப்படின்னாக்க எனக்கு வந்து எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஜூனியர் ப்ரோக்ராமர் வந்து என்கிட்ட வந்து பேசணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு ஜூனியர் ப்ரோக்ராமர் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணா போதும் அப்படின்னாக்க சீனியர் டெவலப்பர் கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணும். சீனியர் டெவலப்பர் தான் இஸ் தி பாஸ் ஃபார் அ ஜூனியர் ப்ரோக்ராமர். If the senior developer decided to kick him out of the company, he can kick him out of the company. No questions asked. அப்ப அவர் பைபாஸ் பண்ணி என்கிட்ட வர்ற மாதிரி நான் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜூனியர் டெவலப்பர் he will never take instructions from a senior developer or a manager or admin. யாரோடையும் எனக்கு பாஸே தெரியும், நீ வேலையை பாரு அப்படின்னு நிறைய இடத்துல நடக்குதா நம்ம பிசினஸ்ல. So whenever you allow people to bypass the system gets broken. Whenever the command line is broken down, whenever the structure is broken down, இதுல வந்து நீங்க சிங்கிள் பர்சன் பிசினஸா இருந்தாலும் சரி, 2 பேர் ஒர்க் பண்ணாலும் சரி, 5 பேர் ஒர்க் பண்ணாலும் சரி, 10 பேர் ஒர்க் பண்ணாலும் சரி, there has to be a system. You must follow a system. எப்பெல்லாம் அந்த சிஸ்டம் இல்லையோ, எப்பெல்லாம் அந்த சிஸ்டம் இல்ல, எப்பெல்லாம் அந்த கமாண்ட் லைன் இல்லையோ, definitely the business will fail. Absolutely no doubt. Because people who all are participating inside the system will not know what to do with the business. What to do today? What to do today morning? There should be a system. What to do tomorrow? There should be a system. There should be a system to tell what is their responsibility. So இது இல்ல அப்படினாக்க there is a 100% guarantee the system, your business will fail. நம்ம அஞ்சாவதா பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னாக்க, it is a very very interesting thing. So whenever you try to change something and whenever you build resistance for change, இதுல வந்து நிறைய ஒர்க்கிங் மாடல்ஸ், சக்சஸ் மாடல்ஸ், ஃபெயிலியர் மாடல்ஸ் எல்லாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க நெட்ல கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல அதர் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். Like whenever there is a change in your environment, your business environment, இப்போ வந்து ட்ரெண்டிங் வந்து கிளவுட் டெக்னாலஜி தான் அப்படின்னாக்க, அண்ட் இல்ல சார் நான் வந்து கிளவுட் டெக்னாலஜி எல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து ஆன்லைன்லாம் பண்ண மாட்டேன், நாங்க இன்னும் ட்ரெடிஷ்னலா வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நான் அடம் பிடிச்சு நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னாக்க, மை என்விரான்மெண்ட் வில் நாட் வெயிட் ஃபார் மீ இஃப் ஐ கீப் ரெசிஸ்டிங் ஃபார் சேஞ்ச். நான் வந்து சேஞ்சை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் வந்து
சேஞ்சே எனக்கு வந்து சேஞ்ச் எல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. நான் எதுக்கு சேஞ்ச் ஆகணும்? நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கறதுல எனக்கு பெரிய கர்வம் இருக்கு. நான் வந்து ரொம்ப ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் ஹூ ஐ எம். அதுல ஒரு பெருமையே கிடையாது. இஃப் யூ ஆர் நாட் flexible enough to change according to your environment, according to the changing climate in your business, if you are not ready to change, if you are resisting the change, இது internal and external நான் போடுறது. internal and external என்ன அப்படின்னாக்க, internal as a business person, am I changing every day? Am I able to change my own perception? Am I building my own perception properly? Am I updating myself properly? Am I upgrading my knowledge? Am I learning new things? Am I connecting with new people? Internal development. External development, what is the change happening in my industry? என்னோட இண்டஸ்ட்ரியில இப்ப கரண்ட் ட்ரெண்ட் என்ன? என்னோட இண்டஸ்ட்ரியில இப்ப ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் என்ன? என்னுடைய இண்டஸ்ட்ரியில இப்ப நான் எதை செஞ்சா ஐ கேன் மேக் ப்ராஃபிட்? என்னோட இண்டஸ்ட்ரியில இப்ப அப்கமிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கு? என்னுடைய இண்டஸ்ட்ரியில இப்ப நான் எந்த விஷயத்துல ப்ராப்பரா என்னுடைய டைம் அண்ட் மணி அண்ட் ரிசோர்சஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணா ஐ கேன் மேக் ப்ராஃபிட். அண்ட் இஃப் ஐ எம் நாட் ரெடி டு டேக் தட் குவிக் யூ டர்ன், and if I keep on resisting to change, the business is going to fail. டவுட்டே கிடையாது. இது வந்து கோடாக் கம்பெனிக்கும் அப்படிதான் ஆச்சு. they resisted to become digital. டிஜிட்டல் கேமரா வந்துட்டு இருக்கும்போது நாங்க இன்னொரு ரோல் தான் யூஸ் பண்ணுவோம். out of business. Nokia went out of business. Why? The world is changing towards operating system based phones, open source. ஆண்ட்ராய்டுக்கெல்லாம் நம்ம ஆண்ட்ராய்டுலாம் ஒரு சொல்யூஷனா? கம்பெனியே காணாம போயிடுச்சு. நம்பர் 1 கம்பெனியா இருந்த நோக்கியா disappeared just like that because they are not ready to change, because they were resisting change. So when you are resisting change, failure is inevitable. You are definitely going to fail. அதுல வந்து டவுட்டே கிடையாது. So this is all about resisting for change. And business failure mantra number 6 is early diversification. Early diversification அப்படின்னு நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, ஒரு பிசினஸ் வந்து நம்ம இப்பதான் ஸ்டார்டே பண்ணிருக்கோம். இப்போ ஒரு ஸ்டார்ட் பண்ணியே ஒரு 2 months or 3 months தான் இருக்கும். அந்த 2 months or 3 monthsக்குள்ளேயே நம்மளுக்கு என்ன ஐடியா வரும்னா, இன்னும் ரொம்ப பிரில்லியண்டான ஐடியாலாம் வர ஆரம்பிக்கும். Or when you start to see some movement in your business, when you start to see some profits in your business, நம்மள சுத்தி இருக்கிறவங்க இன்னும் நிறைய ஐடியா கொடுப்பாங்க. சார், நீங்க ஐடி பிசினஸே இவ்வளவு பண்றீங்க, இதோட சேர்த்து நீங்க தான் வந்து எல்லாருக்கும் ஷாப்பிங் கார்டே பண்ணி கொடுக்குறீங்க, நீங்களே ஏன் வந்து ஒரு ஷாப் ரன் பண்ண கூடாது? ஐடியா கொடுப்பாங்க, நிறைய ஐடியா கொடுப்பாங்க. நீங்க மட்டும் ஒரு ஆன்லைன் ஷாப் ஓபன் பண்ணி நீங்க மட்டும் இந்த பொருள் எல்லாம் ஆன்லைன்ல வித்தீங்க அப்படின்னாக்க, ஓவர் நைட்ல நீங்க வந்து எக்கச்சக்க ப்ராஃபிட் நீங்க கெயின் பண்ணிடலாம். இதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது சார், வேற லெவல்ல நீங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே வேற லெவல் வேற லெவல் வேற லெவல்னு சொல்லி நீங்க டைவர்சிஃபை ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னாக்க, யூ வில் லூஸ் ஃபோக்கஸ் ஆன் வேர் யூ நீட் டு பி ஃபோக்கஸ்ட். சோ அப்ப டைவர்சிஃபையே ஆகக்கூடாதா? நான் வந்து வாழ்க்கை பூரா ஒரே பிசினஸ் தான் பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்க, again the answer is no. You can definitely diversify your business, but when it matters, எப்ப நான் டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க கேட்ச். இட்ஸ் நாட் அபவுட் why you should diversify or not, or whether you can diversify or notங்கிறது இங்க கேள்வி இல்ல. எப்போ நீங்க டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிக்கலாம்? when your business has reached to certain plateau level, நீங்க வந்து கோடு இப்படியே போய்கிட்டே இருக்குது, மேல டெவலப் ஆகிட்டே இருக்கீங்க, ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா உங்க கர்வ் வந்து ஃபிளாட் ஆகும். அப்படின்னா என்னன்னா, ஒரு இதுக்கு மேல பெரிய ஸ்கோப் எதுவும் இந்த பிசினஸ்ல இல்ல, நான் என்னுடைய எஃபர்ட் போடுறதுக்கு இட்ஸ் அ வெரி ரொட்டீன் ஒர்க், இதை வந்து நான் உட்கார்ந்து செய்யணும்னு அவசியம் இல்லை, என்னுடைய டீம் மெம்பர்ஸே செஞ்சிடலாம். திஸ் இஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட் திங். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நான் பண்ணியாச்சு, இதுக்கான எல்லா விஷயமும் நான் பண்ணியாச்சு, ஆபரேஷனல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும்னு என் டீமுக்கு எல்லாமே தெரியும், நான் இனிமே இதுக்கு தேவையில்லை. பிசிக்கலா நான் என்னுடைய பிரசன்ஸ் இந்த பிசினஸ்க்கு தேவையில்லை, நான் என்ன பண்ணா மட்டும் பார்த்தா போதும்னாக்க, வீக்லி ஒரு தடவை ரிப்போர்ட்டை மட்டும் படிச்சா போதும், இந்த பிசினஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு.
That is the time to diversify your business. That is the time you are ready to get diversification. Diversification எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க இருக்கிற பிசினஸ் டிசால்வ் பண்ணி இன்னும் நிறைய உருவாக்குறது. You are adding one more portfolio to your profile. அவ்வளவுதான். நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு ஹார்ட்வேருக்கு டைவர்சிஃபை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸும் நாங்களே கொடுக்குறோம். ரிலேட்டட் டைவர்சிஃபிகேஷன் இஸ் மோர் எஃபெக்டிவ் தென் டோட்டலி அன்ரிலேட்டட் டைவர்சிஃபிகேஷன். ரிலேட்டட் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க இப்ப நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னாக்க நான் ஒரு பிளம்பிங் சர்வீஸ் ஆரம்பிக்கலாம், நான் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸ் ஆரம்பிக்கலாம். எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் டு கன்ஸ்ட்ரக்ஷன். நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன், திடீர்னு ஓவர் நைட்ல ஒரு ஐடியா வருது, நாளையில இருந்து ஐடி கம்பெனி வச்சிருக்கிறவங்க எல்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நைட்ல நான் போய் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்க கூடாதா அப்படின்னாக்க ஆரம்பிக்கலாம், ப்ரொவைடட் யூ நோ தி நோ ஹவுஸ் ஆஃப் அ சாஃப்ட்வேர் கம்பெனி, provided if you can match it to your related industry. Other related industry la neenga diversify pannீங்க அப்படினாக்க it is very profitable, it will be more complementary to your existing business. ஆனால் early stages diversification can really damage your business, no doubt about it, no doubt about it. ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க வராத ப்ராஃபிட் எல்லாம் நினைச்சு டைவர்சிபிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க, கமிட்மெண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிருவாங்க. ப்ராஃபிட் வந்துரும், ப்ராஃபிட் இன்னும் கையிலேயே பார்க்கலாம், அந்த பணம் இன்னும் பேங்க்லயே கிரெடிட் ஆகல, பட் அதுக்குள்ள இந்த பக்கம் கமிட்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் அது வந்துரும் நினைச்சு இந்த கமிட்மெண்ட் கொடுத்தேன். நிறைய பேர் பண்ற தப்பு. Early diversification can really hurt your business. The most important activity, blind trust, can really harm your business. நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் நம்ம இங்க பேசுறோம், பிளைண்ட் ட்ரஸ்ட். அப்ப நம்பிக்கை எப்போ வரும், பிளைண்ட் ட்ரஸ்ட் எப்போ வரும் அப்படின்னாக்க இப்ப நான் வந்து சகப்பா இருக்கிறவங்க எல்லாம் போய் பேச மாட்டாங்க அப்படின்னு நம்புற கேட்டகரி அப்படின்னாக்க கண்டிப்பா ஐ வில் ஃபெயில். யாரு என்கிட்ட எதை சொன்னாலும் அதை நானே ஃபர்ஸ்ட் ஹேண்டா அதை நானே ஆராய்ந்து நானே கண்டுபிடிச்சு நானே அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரூஃபை பார்த்ததுக்கு அப்புறம் நான் அவங்கள நம்புறேன் அப்படின்னாக்க then I am trusting them. I am doing my part of the job, not just trusting them just by hearing what they are saying, not just by hearing their stories, hearing their empty stories. அப்ப என்ன பண்ணணும் நம்ம பிசினஸ்ல, அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் ட்ரஸ்ட் அப்படின்னாக்க throughout your business process. நீங்க ஒருத்தரை எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எடுக்கணுமா, don't employ someone because you like him, don't employ someone because he is talking so nice, don't employ someone because he is very charming, don't employ someone because he is active, he pretends to be active. Always employ someone only when they are qualified for the job. அவ்வளவுதான். You have to employ someone for a task only if they qualify for the task. Nothing else can match. சார் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார், அதனால இந்த வேலையில சேர்த்தேன், அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நம்ம கஷ்டப்படும், அவன் நல்லா இருக்கும், நம்ம கஷ்டப்படும். So you have to decide who wants to suffer, who wants to take the hit அப்படிங்கறத யார் தான் டிசைட் பண்ணும் அப்படின்னாக்க நம்ம தான் டிசைட் பண்ணும். நிறைய கம்பெனிஸோட நான் இன்டராக்ட் பண்ணும்போது நிறைய கம்பெனிஸ்க்கு நாங்க கன்சல்டன்டா இருக்கும். நிறைய கம்பெனிஸ்ல இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா ஆளை எடுத்துருவாங்க, அவனை வெளியில போக சொல்ல முடியாது. நான் எப்படி வந்து அவரை வந்து அனுப்ப முடியும், அவரை நம்பி அவர் ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன ரோட்ல இருக்கேன்னா, அப்ப நான் என்ன பிளாட்ஃபார்ம்லயா இருக்கேன், என்ன நம்பியும் ஒரு ஃபேமிலி இருக்கு. நான் தேவையில்லாத அன்குவாலிஃபைடு பீப்புளை நான் பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணி நான் அந்த ட்ரஸ்ட்டை கண்டினியூ பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்க pressure builds up on the business, not only mentally but also financially, because at the end of every month you have to pay that person also, you have to feed that person also. When it comes to business, if you are taking more of emotional decision, then it is better for you to look for a job. Business is not your cup of tea. ஒரு பிசினஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க பாயிண்ட் பிளாங்கா நீங்க என்ன ஃபேக்ட பாக்குறீங்களோ ஃபேக்ட பார்த்து மட்டும்தான் நீங்க டிசைட் பண்ணணும்.
not blindly trusting people. You have to look at the documents. நான் வந்து கிளப் ஹவுஸ் மாதிரி சில சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் ஆக்டிவா இருக்கிறதுனால sometimes I get calls for employment. Sir, I would like to work for you. Okay, fantastic. We have a enrollment process. Want to be a technical person in my company, then you will be interviewed by the technical people. Technical team will advise me about your capacity. You have to go through all the process. இதெல்லாம் தாண்டிங்க அப்படினாக்க probation period ஒன்னு இருக்கு. Probation period is 4 months. In the 4 monthsல you have to prove that you are worth for me, for paying you. அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் you are going to be employed as an employee of ABC Info Media. Else you got to go home. Simple. அந்த 120 நாள்ல எந்த நாள்னாலும் 119வது நாள் கூட நான் வீட்டுக்கு அனுப்பிடுறேன். That is how we operate. We operate purely based on performance, not blindly trusting on people. In order for me to trust you, you have to prove that you are trustworthy. அப்படி நம்ம எத்தனை பேர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கோம் அப்படிங்கறத நம்மளே கேள்வி கேட்டிருக்கோம். ஒருத்தர் பணம் நம்ம கிட்ட கேட்கிறாரு, சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கஷ்டப்படுவோம். கஷ்டப்படுற யாருமே திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பணம் தேவை இருக்கு. அந்த பணம் தேவை வந்த உடனே அவங்களுடைய கஷ்டம் போயிடும். பட் பணத்தை எப்படி திருப்பி கொடுப்பாங்க? You need to clearly understand, you need to clearly analyze the problem or the request that comes to you before you trust someone. நிறைய இடத்துல நிறைய பிசினஸ் ஃபெயில் ஆகிறது வந்து பிசினஸ் செய்ய தெரியாம ஃபெயில் ஆகிறது இல்ல, they fail because of blind trust. இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து we have to be very 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 careful in assessing this trust. The next very important business failure mantra என்ன அப்படின்னாக்க, பிசினஸ்க்குள்ள வர்ற பணம் எல்லாமே என் பணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என் கம்பெனிக்குன்னு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு, அந்த கரண்ட் அக்கௌண்ட்ல இன்னைக்கு ஒரு 2 lakhs கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னாக்க அந்த 2 lakhs தூக்கி கொண்டு போய் நான் போய் ஒரு ஜுவல்லரி வாங்கிடுறது. அப்புறம் அந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிசினஸ் கமிட்மெண்ட்ஸ் வரும்போது அந்த ஜுவல்ல கொண்டு போய் அடமானம் வைக்கிறது, திருப்பி அதுல இருந்து ஒரு லோன் எடுக்கிறது, அந்த லோன் எடுத்து அந்த லோனுக்கு வட்டி கட்டி திருப்பி இந்த கமிட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த லோனை திருப்பி க்ளோஸ் பண்றதுக்கு திருப்பி இன்னொரு லோன் எடுக்க வேண்டியது. இம்ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங். நம்மளுடைய ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ல 99% ஆஃப் பிசினஸஸ் they don't do budgeting. பட்ஜெட்டிங் அப்படின்னு நான் சொல்றது வந்து வேற, நீங்க நினைக்கிறது வேற. பட்ஜெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, எனக்கு இந்த வருஷத்துக்கு என்னுடைய பிசினஸ ரன் பண்றதுக்கு எனக்கு எக்ஸாக்டா என்னென்ன விஷயத்துக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு லைன் ஐட்டம் பை லைன் ஐட்டம் நான் எழுதி வச்சிருக்கேனா அப்படிங்கிறது முக்கியம். இல்ல சார் தோராயமா தெரியும். நிறைய பேர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னாக்க, இப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து என்கிட்ட ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு ஆளுக்கு நான் வந்து 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னாக்க பை டிஃபால்ட் 1 லட்சம் ரூபாய் வேணும் மந்த்லி. அப்போ என்னோட ஸ்டாஃபை நான் 1 இயருக்கு மெயின்டைன் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னாக்க 1 லட்சம் இன்டு 12. சின்ன குழந்தை கூட சொல்லிடும் சார். அப்படியா? அவங்களுக்கு போனஸ்னு ஒண்ணு தருவீங்களே, அது யார் தருவா? அது ஒரு மாசம் சேலரி தர்றோமா? அப்ப 12 லட்சம் கிடையாது, உங்களுக்கு 13 லட்சம் தேவை. இந்த ஸ்டாஃப் எல்லாம் எங்க உட்கார்ந்து வேலை பார்ப்பாங்க? உங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீங்க ஃபேன் போடுறீங்களா? டீ காஃபி கொடுக்குறீங்களா? இதுக்கெல்லாம் காசு யார் கொடுப்பாங்க? இந்த இபி பில் யார் கட்டுறாங்க? மெயின்டெனன்ஸ் யார் கொடுக்குறாங்க? உங்களுடைய பில்டிங்க்கு வாடகை யார் கொடுக்குறாங்க? இந்த பணம் எல்லாம் நீங்க எங்க கொண்டு போய் பட்ஜெட்ல வைக்கிறீங்க அப்படின்னாக்க நம்ம வைக்கிறது கிடையாது. நம்ம இதெல்லாம் ஒரு எக்ஸ்பென்ஸாவே நினைக்கிறது கிடையாது. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பென்ஸா? அப்ப அதுக்கு மட்டும் பணம் எங்க இருந்து வரும்? We don't plan for these things. Creating budget is an art and executing budget is a discipline. ஒரு பட்ஜெட்டை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அந்த ப்ராசஸ்லயே உங்களுக்கு வந்து எந்தெந்த விஷயம்லாம் வந்து நீங்க தேவையில்லாத செலவுகள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஸ்பெண்டிங் வந்து டிசிப்ளின் ஆகும். எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு இம்ப்ராப்பர் ஃபைனான்சியல் பிளானிங்
அண்ட் இம்ப்ராப்பர் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் இருக்கோ அந்த இடம் எல்லாமே வந்து இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஃபெயில். And the 9th mantra is managing expectations. Challenges in managing expectations. நம்ம பிசினஸ்ல வந்து எப்பவுமே இது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியருக்கான ஒரு அப்சஷன் அதிகமா கிரியேட் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, எனக்கு வந்து நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து ப்ராஃபிட் வரணும். எல்லா சைட்ல இருந்தும் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிடுறேன். நம்ம எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றோம் தெரியுமா அப்படின்னு என்னோட சுற்று வட்டாரத்துல எல்லார்ட்டையும் சொல்றோம். சொன்ன உடனே எல்லாருமே என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னாக்க, நான் அடுத்த மாசமே ஒரு BMW வாங்கிடணும் இந்த பிசினஸ்ல இருந்து வந்த லாபத்துல இருந்து. அப்ப என்ன பண்றேன் அப்படின்னாக்க, நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனை வெளியில கிரியேட் பண்ணிடுறேன். நான் கிரியேட் பண்ணதுனால வெளியில என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னாக்க, எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு என் மேல. அப்ப ஒவ்வொரு தடவையும் யாராவது பிசினஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் என் பிபி ஒரு 10 பாயிண்ட் ஏறும். ஒரு 10 பேர் கேட்டாங்க அப்படின்னாக்க 100 பாயிண்ட் ஏறி, ஒரு 50 பேர் கேட்டாங்கன்னா என் பிபி 500ல இருக்கும். The more and more and more I build more expectations than executing things. அதனாலதான் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து எப்பவுமே லோவா வச்சிருக்கணும், எக்ஸிகியூஷனை ஹையா வச்சிருக்கணும். எக்ஸ்பெக்டேஷனை கம்மியா கொடுங்க, டெலிவரபிள்ஸை ஜாஸ்தியா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னாக்க, நீங்க வந்து ஒரு 100 கிராம் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னாக்க 110 கிராம் கொடுத்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. பரவாயில்ல, ஒரு 10 கிராம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு, ஆனா 100 கிராமுக்கு தான் பில் போடுறாரு. 100 கிராம் நீங்க வாங்குற இடத்துல 99 கிராம் கொடுத்தா கூட நம்ம மூஞ்சி சொல்லிப்போம். அவன் 100 கிராமே போட்டாலே நம்ம மூஞ்சி சொல்லிப்போம். இந்த கவருக்கு ஒரு வெயிட் இருக்குல்ல, அப்ப அதையும் சேர்த்து நீ கரெக்டா 100 கிராமுக்கு தான் நீ போடுவியா அப்படின்னு நம்ம கேட்கறோம் இல்லையா? We always expect things. We always expect things from others, but we don't expect things from our own self. இந்த மேனேஜிங் எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்தவரை ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னாக்க, either we overestimate ourselves to a big, நான் வந்து என்ன ஒரு பெரிய டானா நானே ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறது, இல்லைன்னா I totally underestimate myself. இதுல பெரிய சேலஞ்ச் என்னன்னாக்க, வாட் இஸ் மை எக்ஸாக்ட் பொசிஷன் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுதான் இங்க இருக்கிற பெரிய சேலஞ்ச். நான் உண்மையிலேயே நான் யாரு, என்னுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்க, யூ கேன் வெரி வெல் மேனேஜ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். So this is all about expectation. The last but not the least, prioritizing in business is the most important thing. Priority அப்படிங்கிறது நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்க, நான் வந்து என்னுடைய ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் பிசினஸ்ல நான் எது வந்து ஒரு சூப்பரான பிசினஸ் மேனுக்கு அடையாளம் அப்படின்னாக்க, ஆல்வேஸ் கஸ்டமர் ஃபர்ஸ்ட். என்னுடைய கஸ்டமர் கால் பண்ணாங்க அப்படின்னாக்க, அவங்க கிட்ட நான் ஒரு 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் கூட பேசிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் என்னோட கஸ்டமர்ஸ், அடுத்து என்னுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ். என்னுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிட்ட மணிக்கணக்கா மீட்டிங் நடக்கும். என் வீட்டுல இருந்து என் ஒய்ஃப் கால் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட எப்படி ஆரம்பிப்பேன்னா, யூ காட் 30 செகண்ட்ஸ், என்ன சொல்லணுமோ 30 செகண்ட்ஸ்ல சொல்லணும். அவங்க 10 செகண்ட்லயே சொல்லிடுவாங்க, உங்ககிட்ட எல்லாம் மனுஷி பேச முடியாது, வச்சிரு, அவ்வளவுதான். அப்போ நாம யாருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எந்த ஆர்டர்ல கொடுக்குறோம் அப்படிங்கிறது மேட்ரு. It was a total disaster that I was prioritizing this way until I realized இது அப்படியே ரிவர்ஸா நாம் பண்ணணும். ரிவர்ஸா பண்ணணும்னா என்னன்னாக்க, always in business your family comes first. If you don't get internal support from your family, இப்ப என் வீட்டுல பெரிய பிரச்சனை சார், நான் வந்து பெரிய பிரச்சனை சண்டை போட்டுட்டு வர்றேன் ஆபீஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை யாரை ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னாக்க, என்னோட எம்ப்ளாயிஸ் மேலதான் நான் பாயுவேன். என்னோட எம்ப்ளாயிஸ் மேல நான் காட்டணும்னா அவன் யார்கிட்ட காட்டுவான் அப்படின்னாக்க, கஸ்டமர்கிட்ட தான் காட்டுவான். அப்ப நான் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்க, when my home is my first priority, if my home is happy, if my family is happy with whatever I am doing, I will be happy. If I am happy, I will keep my employees happy. If my employees are happy, they will keep my customers happy. இந்த ஆர்டர்ல நம்ம prioritize பண்ணல அப்படின்னாக்க, it is a disaster in waiting. So with this 10 mantras, I now open up the session for questions. If you have any questions or feedback, you are most welcome. I am done with the input session. Thank you. Thank you, sir. Thank you.
இப்பொழுது கலந்துரையாடல் பகுதி. நமது பயிற்சியாளரோடு நீங்க இன்டராக்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், சில விளக்கங்கள் பெறலாம். ஏற்கனவே நடத்துனதுலேருந்து சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அதற்கான தளம். பிரசிடென்ட் ப்ரொசீட் பண்ணுங்க. கை உயர்த்தியிருக்காங்க, அவங்கள கூப்பிடுங்க. ரொம்ப நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய நல்ல விஷயங்களை, நல்ல கண்டென்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கக்கூடிய தமேரிக்கா டிவிக்கு உடனே யூடியூப்ல அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க.